வணக்கம் நேற்று இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. சங்கி மூளை எவ்வளவு சாணி மூளை அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில இன்னைக்கு ஒரு செய்தி பார்த்தேன். அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. அதாவது திருப்பூராலேருந்து இருக்கக்கூடிய ஜூலாஜிக்கல் பார்க்லேருந்து 2 சிங்கங்களை வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய சிலிகுரி சஃபாரி பார்க்குக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சிங்கத்துக்கு வந்து ஆண் சிங்கம், அதுக்கு வயசு 7, இன்னொரு சிங்கம் பெண் சிங்கம், அதுக்கு வயசு 6. ஆண் சிங்கத்தோட பேரு அக்பர், பெண் சிங்கத்து பேரு சீதா. இந்த 2 சிங்கமும் இங்க வந்த உடனே இந்த விஹெச்பி விஸ்வ ஹிந்து பரிஷத்துன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, ஒரு சங்கி கூட்டம், இதுங்க வேலையே இல்லாம என்ன பண்ணிருக்குன்னா, இன்னைக்கு கல்கட்டா ஹைகோர்ட்ல போய் ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஆண் சிங்கத்துக்கு அக்பர்னு பேர் வச்சுட்டு அதோட கம்பேனியன் பெண் சிங்கத்துக்கு சீதான்னு பேர் வச்சுட்டாங்க. இது எங்களுடைய ஹிந்து மதத்தை புண்படுத்திருச்சு, நாங்கள்லாம் ரொம்ப புண்பட்டு போயிட்டோம், அதனால உடனே இந்த பெண் சிங்கத்தோட பேரை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட ஒரு கேஸை கொண்டு போய் கல்கட்டா ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. வேலை வெட்டியே இல்லையா இவங்களுக்கு அப்படிங்கிறது தான் முதல் கேள்வியா நம்ம கேட்க தோணுது. எவ்வளவு வெட்டியா இருந்தா, எவ்வளவு வேலை வெட்டி இல்லாம எத்த தின்னா பித்தம் தெளியுங்கிற அளவுக்கு எதை பிடிச்சு எப்படி ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தலாம், எப்படி ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஜென்மங்களை பத்தி என்னதான் பேசுறது? இவ்வளவு நாள் மனுஷங்களை தான் லவ் ஜிஹாத் அப்படிங்கிற பேர்ல பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வேலண்டைன் டே அப்படிங்கிற பேர்ல சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறவங்களை போய் ஒண்ணு பிரிச்சு விட வேண்டியது, இல்ல கட்டானே திருமணம் பண்ணி வைக்க வேண்டியது அப்படின்னு சுத்திட்டு இருந்த கும்பல் இன்னைக்கு விலங்குகள்ல மதம் பாக்குற அளவுக்கு இறங்கி இருக்குது அப்படின்னு நினைச்சாதான் எவ்வளவு முட்டாள்கள் இவர்கள் அப்படின்னு யோசிக்க தோணுது. அந்த சிங்கத்துக்கு அது பேர் அக்பரா, ஆண்டனியா, இல்ல ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தின்னு தெரியுமா? இல்ல அந்த பெண் சிங்கத்துக்கு தான் தன்னுடைய பேர் சீதான்னு தெரிய போகுது. அது 2 விலங்குகள், ஒரு ஆண் சிங்கத்தையும் ஒரு பெண் சிங்கத்தையும் சேர்த்து அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கம்பானியன்ஷிப் வேணும், ஒரு பாலின ஈர்ப்பு இருக்கும், அதுங்களுக்குள்ள அது இனப்பெருக்கத்துல ஈடுபட்டா சிங்கத்தோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏற்கனவே இதெல்லாம் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஸ்பீஷிஸ்குள்ள வரக்கூடியது, எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய விலங்கினங்கள் அப்படிங்கும் பொழுது இதெல்லாம் வந்து நம்ம பத்திரமா பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் இந்த அரசாங்கம் ஈடுபடணும். நியாயமா இதுதானே செய்யணும். சிங்கத்தோட பேர் என்ன, பெண் சிங்கத்தோட பேர் என்ன, இதுங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்பு, இதுங்களுக்குள்ள ஒரு லவ் ஜிஹாத் நடக்குதான்னு இந்த முட்டாள் கூட்டம் சிரிச்சுட்டு இருக்கு. இது என்னன்னு சொல்றது? இதுக்கு மேல இதை பத்தி பேசணும்னே தோண மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஏழை எளிய மக்கள் கோர்ட்டு வாசப்படி வருஷ கணக்கா ஏறி இறங்குறாங்க. அந்த அளவுக்கு கேஸ் பெண்டிங் இருக்கு. நியாயம் கிடைக்காதா? வாழ்நாளுக்குள்ள நியாயம் கிடைக்காதா? செத்து போறதுக்குள்ள நம்ம கேஸ் முடியாதா அப்படின்னு கேட்டு எவ்வளவு பேர் நீதிமன்ற கதவுகளை தட்டிட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்தியெல்லாம் கவலைப்படாம இப்படி தம்படிக்கு பிரயோஜனம்னால கேஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தோட நேரத்தையும் இந்த கூட்டம் வந்து விரயம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். நியாயமா பார்த்தா கோர்ட்ல எந்த ஜட்ஜுக்கு முன்னால இந்த கேஸ் வருதோ இதுங்களை செருப்பால் அடிச்சு வெளியில துரத்திட்டு இதுங்க மேல ஃபைனையும் போடணும். கோர்ட்டோட நேரத்தை இந்த மாதிரி சில்லியான கேசஸ் கொண்டு வந்து விரயம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதுங்களுக்கு ஃபைன் போட்டாலும் தேவையில்லை. யோசிச்சு பாருங்க மக்களே, மனிதர்கிட்ட தான் வந்து இவங்க ஜாதி மதம்னு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ விலங்குகள் வரைக்கும் இறங்கி வந்துட்டாங்க. இதே தொடர்ந்ததுன்னா, இதே லட்சணத்துல நாடு போச்சுன்னா இது எங்க போய் முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாலின ஈர்ப்பு அப்படிங்கிறது மனிதருக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி ஒரே மாதிரிதான். மனிதனும் ஒரு விதமான விலங்கு தான். என்ன இன்னும் கொஞ்சம் இவால்வான சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான். மற்றபடி பாலின ஈர்ப்பு அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அது அந்தந்த வயசுல வரும். காதல் அப்படிங்கிறதும் காமம் அப்படிங்கிறதும் அந்தந்த வயசுக்கு உண்டான இயல்பான குணங்கள், உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னாலையும் பிசிக்கல் ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலையும் வரக்கூடிய உணர்வுகள். இது வந்து இவன் ஹிந்துவா, இவன் கிறிஸ்டியனா, இவன் எந்த சாதியை சேர்ந்தவன், இவன் பட்டியலினமா, இவன் வந்து உயர் சாதியா அப்படின்னு நினைச்செல்லாம் வராது. இதெல்லாம் இயல்பாக வரக்கூடிய விஷயம். இதற்கு போய் இவ்வளவு பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு மனிதர்களை விட்டுட்டு விலங்குகள் அளவுக்கு இவங்க இறங்கி இருக்கிறாங்கன்னா எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு இந்தியாவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க சிங்கத்துக்கு கூட பாதுகாப்பு இல்லை. நன்றி, வணக்கம்.